நெல்லை திருமண்டலம் வாலிபர் ஐக்கிய சங்கம் வழங்கும் வாலிபர் நேரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கம் நடத்தும் வாலிபர் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வாங்க இப்போ நம்ம ஒரு பாடலை பார்க்கலாம். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், உறங்காது உன்னை காத்திடுவாரே. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், உறங்காது உன்னை காத்திடுவாரே. கலங்காதே மகனே, திகையாதே மகளே, கலங்காதே மகனே, திகையாதே மகளே. ஒருபோதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், உறங்காது உன்னை காத்திடுவாரே. கிருபையால் தாங்கினாரே இது நாள் வரையினிலே, கிருபையால் தாங்கினாரே இது நாள் வரையினிலே. இனிமேலும் தாங்கி உன்னை கண்மணி போல் காத்திடுவார், இனிமேலும் தாங்கி உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே மகனே, திகையாதே மகளே, கலங்காதே மகனே, திகையாதே மகளே. ஒருபோதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், உறங்காது உன்னை காத்திடுவாரே. கவலைப்படுவதினால் கஷ்டம் எல்லாம் தீர்ந்திடுமோ, கவலைப்படுவதினால் கஷ்டம் எல்லாம் தீர்ந்திடுமோ. கண்ணீரை காணும் தேவன் உன்னருகே நிற்கின்றாரே, கண்ணீரை காணும் தேவன் உன்னருகே நிற்கின்றாரே. கலங்காதே மகனே, திகையாதே மகளே, கலங்காதே மகனே, திகையாதே மகளே. ஒருபோதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், உறங்காது உன்னை காத்திடுவாரே. மலை போல் சோதனைகள் தினம் உன்னை சூழ்ந்தாலும், மலை போல் சோதனைகள் தினம் உன்னை சூழ்ந்தாலும், சேனைகளின் கர்த்தர் இயேசு
உனக்காயாவும் செய்வார் சேனைகளின் கர்த்தரேசு உனக்காயாவும் செய்வார். கலங்காதே மகனே, திகையாதே மகளே, கலங்காதே மகனே, திகையாதே மகளே. ஒருபோதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். உறங்காது உன்னை காத்திடுவாரே, ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். உறங்காது உன்னை காத்திடுவாரே. கலங்காதே மகனே, திகையாதே மகளே, கலங்காதே மகனே, திகையாதே மகளே. ஒருபோதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். உறங்காது உன்னை காத்திடுவாரே. ரொம்ப அருமையான பாடல்ல. கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக தான் இருந்திருக்கும். ஓகே, இப்போ தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்க போகிறோம். நல்ல கவனமாக கேளுங்க. ஆண்டவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர் நமக்கு அநேக காரியத்தை கற்றுக் கொடுத்து வருகின்றார். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கண்களை நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் எப்போதெல்லாம் உடைய சமூகத்தில் நாங்கள் வருகின்றோமோ அப்போதெல்லாம் கர்த்தர் நம்முடைய வார்த்தையை கொடுத்து எங்களை பலப்படுத்துகின்றீர், எங்களை திடப்படுத்துகின்றீர், எங்களுக்கு வேண்டிய காரியத்தை கற்றுக் கொடுக்கீங்க சுவாமி. இந்த நாளிலும் என்னோடும் எங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகளோடு நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படி எங்களுடைய செவிகள், இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒருமுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் மனுஷன் எப்படி இருப்பான், மனுஷனுடைய குணாதிசயம் என்ன, ஹியூமன் பீயிங் நேச்சர் என்ன என்று சொல்லி உங்களோடு கூட நான் பகிர்ந்து ஆசைப்படுகின்றேன். தாவீது அழகாக சொல்கின்றார், இந்த உலகத்தில் மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து அநேக காரியங்கள் அவர் சொல்லுகின்றார். சங்கீத புஸ்தகங்கள் அநேக நேரத்தில் அவருடைய ஜெபமாக, அவருடைய அனுபவத்தில் பாதிக்கப்பட்ட காலத்திலிருந்து கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத குறித்து அவர் சங்கீதங்களின் புஸ்தகத்தை அதிகமாக நேச்சராக சொல்கின்றார். மனுஷன் எப்படி இருப்பான், மனுஷனுடைய நேச்சர் என்ன, நம்முடைய யதார்த்தமான குணாதிசயம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்க போகின்றோம். இன்றைக்கு கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாம் ஒரு சில குறிப்பிட்ட ஆணை நம்ம சொல்லுவோம், ஏப்பா நான் அந்த மாலை எப்படியோ நினச்சிருந்தேன், ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தை நான் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் நபரை குறித்து நம்ம நினைச்சுவோம் சொல்லுவோம். பிரியமானவர்களே, மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லி முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, மனுஷனுடைய குணாதிசயத்தை குறித்து அவர் சொல்லுகின்ற பொழுது சங்கீதம் 31:11 வாசிக்கிறேன். என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவருக்கு அருக்களிப்புமானேன் அப்படின்றார். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க, என் அயலார், நான் எல்லாருக்கும் அருக்களிப்பு அப்படின்னா என்னை அசிங்கத்தை பார்த்த மாதிரி பார்க்குறாங்க, என்னை அசிங்கத்தை பார்த்த மாதிரி பார்த்தாங்க. இந்த தாவீது யுத்தத்தில் ஜெயித்த போது, இந்த கோலியாத்தை கொண்ட போது, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 14 என்று சொல்லி அவர் வாழ்த்து பேசின ஜனங்கள் இன்றைக்கு அவரை பார்த்து அருக்களிப்பாய் நின்றார்களாம். ஒரு அசிங்கத்தை பார்ப்பது போன்று அவரை பார்த்தார்களாம். இதுதான் மனிதனுடைய குணாதிசயம். இது வரைக்கும் நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க, சிரித்து பேசுவாங்க, விசாரிப்பாங்க, நமக்கு அநேக உதவிகளை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு 2 நாள் கழித்து அதே ஆளை நீங்கள் பார்க்கும்போது ஒரு அசிங்கத்தை பார்த்து முகம் சுழிப்பதை போன்று நம்மை பார்த்து முகம் சுழித்து திரும்பி போவார்கள். நம்மோடு பேச விரும்ப மாட்டார்கள், நம்மகிட்ட ஏன்னு கேட்க மாட்டாங்க. என்ன நடந்து நமக்கே தெரியாது. நேற்று வரைக்கும் ஒழுங்காக பேசுனவன் இன்னைக்கு ஏன் ஒழுங்காக பேசுகிறேன்னு சொல்லி நம்ம அவரை குறித்து நம்ம கேள்வி எழுப்புவோம். ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி கேள்வி எழுப்புவோம். அதைத்தான் தாவீது நல்லா சொல்கின்றார். என்னை குறித்து என் அயலார்கள், என் தெரிந்தவங்க, என் உறவினர்கள்லாம் அரிக்கலைப்பை போன்ற அசிங்கத்தை பார்ப்பது போன்று என்னை பார்த்தார்கள் என்று சொல்லி அவர் சொல்கின்றார். அதுமாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் நம்மை அசிங்கமாய் பார்க்கும், ஆனால் உங்களை என்னை படைத்த ஆண்டவர் நம்மை அழகாய் பார்க்கின்றார். வேதத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்கின்றார், நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள், காக்கைக்கு தன் குஞ்சு பணம் சொல்லுவாங்க. நம்முடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் அழகாய் பார்க்கின்றார். நீ என் மகன், நீ என் மகள் என்று சொல்லி, நீ எனக்குரியவன் என்று சொல்லி ஆண்டவர் உரிமையை பாராட்டுகின்றார். இந்த உலகம் நம்மை அசிங்கத்தை பார்ப்பது போன்று பார்க்கும், ஆனால் ஆண்டவர் நம்மை அழகாய் பார்க்கின்றார்.
அன்பு பிரியமானவர்களே, என்னை ஒருத்தர் நேசிக்கலை, என்னை பார்த்து எல்லாம் விலகி போகிறாங்க, என்கிட்ட பேச யாருமே இல்லைன்னு சொல்லிங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, என்கிட்ட அழகு இல்லை, என்கிட்ட அந்தஸ்து இல்லை, ஆனால் எல்லாரும் என்னை ஒதுக்காங்க நீ சொல்கிறீங்களா? இது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை அழகாய் பார்க்கின்றார். ஆண்டவர் உங்களை அழகாய் பார்க்கின்றார். ஆனால் தாவீது சொல்கின்றார், இந்த உலகம் என்னை அசிங்கமாய் பார்த்தது. இரண்டாவது சொல்கின்றார், வீதியில் என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடினார்கள். தாவீதை கண்டவுடனே மக்கள் இந்த திருவழியாக தாவீது வந்தார்னா அவங்க அந்த திருவழியாக ஓடி போய்வாங்களாம். ஏன்னா தாவீது ஏதாவது உதவி கட்டுவானோ என்று சொல்லி அவர்கள் பயந்தார்கள். ஏன்னா சவுல் ராஜா தாவீதை எப்போ கொள்ளலான்னு சொல்லி தெரியாது இருக்கிறார். தாவீதுக்கு யாரும் உதவி செய்யக்கூடாது, தாவீதுக்கு எந்த உதவி கிடைக்கக்கூடாது, அவன் தனது சரணடைய வேண்டும், அது நிமித்தம் அவன் தாவீதை பழி வாங்க வேண்டும், அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி எங்கள் சவுல் துடித்து கொண்டிருக்கின்றார். எனவே மக்கள் நினைக்கிறார்கள், மக்கள் தாவீதுக்கு எந்த உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். எனவே தாவீதை கண்டவர்கள் விலகி ஓடினார்கள். இன்றைக்கு இந்த உலகம் நம்மை பார்த்து விலகி ஓடும். ஐயோ இவன்கிட்ட பேசினா இவன் ஏதாவது உதவி கேட்பானே என்று சொல்லி நம்மை பார்த்தவர்கள் விலகி ஓடுவார்கள், நம்மகிட்ட பேச விரும்ப மாட்டாங்க. ஆனால் பாருங்க, ஆண்டவர் நம்மை தேடி வந்த தெய்வம். இந்த உலகம் நம்மளை பார்த்து விலகி ஓடும், ஆனால் உங்களை மண்ணை படைத்த நம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். ஐயா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வருகின்றார். உங்களை உதவி செய்வதற்கு இந்த உலகம் மறுத்து ஓடிவிடலாம், இந்த உலகம் ஒழித்து கொள்ளும். அந்த ஆண்டவர் தன்னை ஒழித்து கொள்ளவில்லை, அவர் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்கினார். இன்றைக்கும் அந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு உதவி செய்ய, இந்த உலகத்தின் உதவி எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ, நம்மை படைத்த ஆண்டவர், உங்களை படைத்த ஆண்டவர், என்னை படைத்த ஆண்டவர், அவர் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். முதலாவது பார்த்தோம் மனுஷனுடைய நேச்சர், மனுஷனுடைய குணாதிசயம் நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் நம்மை அசிங்கத்தை பார்ப்பது போன்று பார்க்கும். நம்ம பிடித்திருந்தால் நமக்கு அவங்க ஒத்து போச்சுன்னா ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் என்றைக்கு உங்களுக்கும் உங்களுடைய அந்த நபருக்கும் பிடிக்காமல் ஆகிறதோ அன்றைக்கு அந்த நபர், அது வரைக்கும் நம்மளோட சிரிச்சு பற்றின நபர் அசிங்கத்தை பரப்பது போன்று பார்ப்பான். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தின் மக்கள் நம்மளை கண்டு விலகி ஓடுவார்கள். நம்ம பாரத்தை கேட்கறதுக்கு இந்த உலகம் ஆயத்தமாக இல்லை. நம்ம குடும்பத்தின் கஷ்டத்தை ஒரு நபர்கிட்ட போய் ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், இந்த உலகம் நம்முடைய குடும்பத்தினுடைய கஷ்டத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இல்லை, நம்மளுடைய குடும்பத்தினுடைய கவலை கேட்பதற்கு ஆயத்தமாக இல்லை. ஆனால் வேதம் சொல்வது, ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவன், உங்கள் பிரச்சனைகளை கேட்பதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் பிரச்சனையை கேட்கக்கூடாது என்று சொல்லி உலகம் உங்களை விட்டு ஓடுகிறது, ஆனால் உங்கள் பிரச்சனையை கேட்குவேன் நான் ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு அழகாக சொல்கின்றார், செத்தவனை போல் எல்லாராலும் மறக்கப்பட்டேன். செத்தவனை போல் எல்லாராலும் மறக்கப்பட்டேன்னு சொல்லி தாவீது சொல்கின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகம் ஒரு மனிதன் மறித்து விட்டால் அந்த துக்க நிவர்த்தி ஜெப கூட்டத்தில் நல்லா அழுவாங்க. ஃபஸ்ட்டு நினைத்தனத்தினைக்கு நினைச்சுவாங்கன்னா, யாராவது ஒருத்தர் அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது கண்ணில் கண்ணீர் தேங்கி நிற்கும், ஒரு சொட்டு கண்ணீர் நினைச்சு விழும். அப்புறம் போக போக அவரை மறந்து விடுவார்கள். தாவீது சொல்கின்றார், நான் உயிரோடு இருக்கேன் ஐயா, நான் உயிரோடு இருக்கும்போது செத்தவனை மறந்தது போன்று இந்த உலகம் என்னை மறந்து விட்டது என்று சொல்லி தாவீது சொல்கின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகம் நம்மளை மறந்துவிடும், நாம் செய்த உதவியை மறந்துவிடும், நாம் செய்த நன்மையை மறந்துவிடும், நாம் உழைத்த உழைப்பை மறந்துவிடும், நம்முடைய அர்ப்பணிப்பை மறந்துவிடும். ஆனால் மறக்காதவர் ஆண்டவர் இயேசு. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை உள்ளங்கையில் வாய்ந்து வைத்து நான் சொல்கின்றார். இந்த உலகம் உங்களை மறந்துவிடும். இந்த உலகத்தில் மனிதனுக்கு ஞாபகம் மறதி அதிகமாக உண்டு. ஆனால் உங்களையும் மனை படைத்த ஆண்டவர் ஞாபக புஸ்தகம் வைத்திருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கின்றார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கின்றார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்குற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் என்னை யாரும் எல்லாம் மறந்து போனார்களே, என் பெற்றோர் என்னை மறந்து போனார்கள், என் பிள்ளைகள் என்னை மறந்து போனார்கள், என்னை நேசிக்க நினைக்க யாருமே இல்லையே, நாதியற்ற நிலை இருக்குன்னு நீங்கள் சொல்வீங்கன்னு சொன்னால் எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், மகனை நான் உன்னை நினைத்திருக்கின்றேன், நான் உன்னை நினைத்திருக்கின்றேன். நீ என்னுடைய சமூகத்தில் ஜெபித்த ஜெபத்தை ஞாபகத்தில் வைத்திருக்கின்றேன், கர்த்தர் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றார். ஆனால் உலகத்தில் நீங்கள் யார்கிட்ட போய் என்ன உதவி கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க, ஐயோ நீ அன்னைக்கு சொன்னியோ நான் மறந்துட்டேனே அப்படிம்பாங்க. ஈஸியாக சொல்லுவாங்க, சாரி என்னை மன்னிச்சிருப்பா, அவன் அன்னைக்கே சொன்னேன், அன்னைக்கே அந்த ஹெல்ப் கேட்டேன், ஆனால் அன்றைக்கி அதை மறந்துட்டேனே தம்பின்னு சொல்லி அவங்க அனைத்து இடத்துல ஈஸியாக சொல்லுவாங்க. அன்பு பிரியமானவர்களே, இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கீங்களோ? எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கீங்களோ? செத்த மனிதரை மறந்தது போன்று உங்களை இந்த உலகம் மறந்து விட்டதோ? இதோ மறக்காத நேசர்
இயேசு உங்களை அழைக்கிறார். மகனே, நீ ஏன்ட்ட வா, நீ ஏன்ட்ட வாழ்க்கை கொடு, நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ ஏன்ட்ட சொல்லு. உலகத்தில் சொல்லி சொல்லி உலகம் மறந்து விடும். உன் பிரச்சனை ஏன்ட்ட சொல்லு, நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மனிதன் மறந்து விடுவான், மனிதன் மறந்து விடுவான். மனித இயல்பை மறப்பது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்ம நினைத்திருக்கின்றார். நன்காதாக தாவீது சொல்கின்றார், உடைந்த பாத்திரத்தை போலானேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். தாவீது சொல்றாரு, இந்த மனிதர்களை பார்த்து நான் உடைஞ்சு போயிச்சேன் ஐயா. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 14 சொல்லி என்னை வாழ்த்து பேச அந்த ஜனங்கள் இப்போ இதெல்லாம் செய்ததை பார்த்த உடனே இந்த ஜனங்களுடைய செயல்பாடு என் இதயத்தை உடைத்து விட்டது. எனக்கு வாழ்க்கையில் வந்த பிரச்சனை, என் வாழ்க்கையில் வந்த போராட்டம் என்னை அப்படியே உடைந்து விட்டது. உலகம் நம்மை உடைக்கும், உலகம் நம்முடைய இதயத்தை உடைக்கும், சுக்குநராக்கும். இந்த உலகம் நம்ம குடும்பத்தை உடைக்கும், இந்த உலகம் நம்ம வாழ்க்கையை உடைக்கும், இந்த உலகம் நம்முடைய காரியத்தை எல்லாம் உடைச்சிடும். ஆனால் பாருங்க, நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நொறுங்குண்டதுமான இதயத்தை புறக்கணியாமல் அதற்கு வாழ்வு கொடுக்க தேவனாக இருக்கின்றார். உடைக்கப்பட்ட உள்ளத்திற்கு வாழ்வு கொடுக்க தெய்வமாக இருக்கின்றார். காயப்பட்ட உள்ளத்துக்கு காயத்தை ஆற்றுகின்றார். அந்த காயத்தை ஆற்றுவதற்கு அவருடைய வார்த்தை என்ன மருந்தை அவர் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த தீமை நிகழ்ச்சி பார்க்குற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ இந்த உலகத்தால் உடைக்கப்பட்டிருக்கிறாயோ, பிள்ளைகளால் உடைக்கப்பட்டிருக்கீங்களோ, கணவனால் உடைக்கப்பட்டிருக்காயோ, மனைவியால் உடைக்கப்பட்டிருக்கிறாயோ, உங்கள் பிள்ளைகளால், பெற்றோரால், இந்த உலகத்தின் ஃப்ரெண்ட்ஸ்னால் உன் வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கிறதோ, உடைக்கப்பட்ட உன் வாழ்க்கையை ஆண்டவர் இன்னைக்கு கட்டியெழுப்ப விரும்புகிறார். இந்த நாளிலே உடைக்கப்பட்டவன் குடும்பத்தை, உடைக்கப்பட்டவன் வாழ்வை கட்டி எழுப்ப அவர் விரும்புகிறார், கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையை கட்டியெழுப்ப முடியாது, ஆண்டவர் கட்டியெழுப்புவார். இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையை உடைத்துவிடும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும், இவ்வளவு காரணத்தின் மத்தியிலும் தாவீது அழகா சொல்கிறார் பாருங்க. சங்கீதம் 31:14 வாசிக்கிறேன். நானும் கர்த்தாவே உம்மையே நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் காலங்கள் உமது கருத்தில் இருக்கிறது, என் காலங்கள் உமது கருத்தில் இருக்கிறது. தாவீது அழகா மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு கடைசி சொல்கிறாரு, ஆண்டவரே மனுஷன் இப்படி தான் இருப்பான்னு ஒரு நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தாவே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், என் காலங்கள் உங்கள் கையில் இருக்குது, என் ஃபியூச்சர் உங்கள் கையில் இருக்குதுன்னு சொல்லி தாவீது தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறார். இந்த டிவி நிகழ்ச்சி பார்க்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய அறிக்கை இதுவாக இருக்க வேண்டும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரோட்டில் போகும்போது சில ஆட்டோக்கள் எழுதியிருப்பாங்க சில வாசகங்கள், உன் வாழ்க்கை உன் கைன்னு சொல்லி. ஆனால் இங்கே தாவீது சொல்கிறார், என் வாழ்க்கை என் கையில் இல்லையா, நான் ஒன்றுமே இல்லையா, என் ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கை என் கையிலும் கிடையாது, என் வாழ்க்கை சவுல் ராஜா கையிலையும் கிடையாது, என் வாழ்க்கை சாமுவேல் கையிலும் கிடையாது, என் வாழ்க்கை ஆண்டவரே உங்கள் கையில் இருக்குன்னு சொல்லி அவர் அர்ப்பணிக்கிறார், அவர் தாழ்த்துகிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த டிவி நிகழ்ச்சி பார்க்குற நீங்கள் இன்னைக்கு ஜெபிக்காதீங்க, ஆண்டவரே நான் உண்மையை நம்பியிருக்கிறேன் சுவாமி, என் காலம், என் குடும்பத்தின் காலங்கள், என் பிள்ளைகளுடைய காலங்கள், என் பேர பிள்ளைகளுடைய காலங்கள், என் பெற்றோருடைய காலங்கள், என் படிப்பு, என் எதிர்காலம், என் வேலை எல்லாம் உங்கள் கையில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக தாவீதை உயர்த்தின அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவருக்கு உயர்த்த ஆயத்தமாக இருக்கிறார். தாவீதை உயர்த்தின அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை உயர்த்துவார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே விசுவாச அறிக்கை, மனுஷன் இப்படித்தான் இருப்பான்னு சொல்லி தாவீது அறிந்து உணர்ந்த போதிலும், அதை சங்கீத புத்தகத்தில் எழுதின போதிலும் அவர் சொல்கிற ஒரு விசுவாச அறிக்கை, என் காலங்கள் ஆண்டவருடைய கருத்தில் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கின்றார். பிரியமானவர்களே, எந்த ஒரு நம்பிக்கையோடு மனுஷன் மூலமாக நமக்கு வருகின்ற நெருக்கங்கள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், நிந்தைகள் இதெல்லாவற்றையும் மேற்கொண்டு ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மையில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். 4 காரியங்களை பார்த்தோம். மனுஷனுடைய குணாதிசயம், மனுஷனுடைய இயல்பு என்ன? 1, மனிதன் நம்மை அசிங்கத்தை பார்ப்பது போன்று பார்ப்பான். 2வது, நம்மை கண்டு விலகி ஓடி விடுவான். செத்தவனை மறப்பது போன்று நம்மை மறந்து விடுவான். 4வது, மனிதன் நம் உள்ளத்தை உடைப்பான். இந்த உலகம் நம்முடைய உள்ளத்தை உடைக்கும். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்வு தருகிற தேவனாக இருக்கின்றார், நம்மை அழகாக பார்க்கின்றார், நம்மை தேடி வந்த தெய்வம்
இந்த உலகம் விலகி போடும்போது கர்த்தர் நம்மை தேடி வந்து தெய்வமாக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நம்மை ஞாபகத்தில் வைத்த தெய்வனாக இருக்கின்றார். இந்த உலகம் நம்மை மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறக்காமல் நம்ம ஞாபகத்தில் வைத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, உடைக்கப்பட்ட பாத்திரத்தை மீண்டும் புதிய பொலிவுடன் புதிய பாத்திரமாக உருவாக்குகிறார். நொறுக்கப்பட்ட சிதைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அதற்கு புதிய வாழ்வு, புதிய மகிமையை, புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து வாழ வைக்கிற தேவனாக கங்கப்படி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படி சாக்கியத்தை கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. இந்த டிவி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்ற என் அன்பு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ உலகத்தின் மனிதர்களாய் இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா அசிங்கமாக எண்ணப்பட்டு ஆண்டவரே எல்லாராலும் ஆண்டவரை கைவிடப்பட்ட சூழ்நிலை, உதவி செய்ய யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே அப்பா அந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளை எல்லாரும் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த டிவி நிகழ்ச்சி பார்ப்பாங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்க சுவாமி, இன்றைக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்க. இதோ நான் உனக்கு இருக்கின்றேன், இதோ நான் உனக்கு இருக்கின்றேன், நான் உன்னை நினைத்திருக்கின்றேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறாரே வேத வார்த்தை அவளுக்கு சொந்தமாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவரே தாவீது சொன்ன அதே விசுவாச அறிக்கையை உம்முடைய பிள்ளைகளுக்கு வரட்டும் ஆண்டவரே. நான் ஆண்டவர் நம்பியிருக்கிறேன், என் காலங்கள் உமது காலத்தில் இருக்கிற நினைச்சு ஆண்டவரே. இதற்காக உங்களுடைய பிள்ளைகள் அந்த அறிக்கை பண்ணட்டும் ஆண்டவரே. என் காலங்கள் ஆண்டவருடைய காலத்தில் இருக்கிற நினைச்சு நம்முடைய பிள்ளைகள் சொல்லட்டும் ஆண்டவரே. அப்படி சொல்லுகின்ற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்விலும் அவருடைய பிரச்சனையை மாட்டுங்க சுவாமி, அவருடைய நிந்தையை மாட்டுங்க சுவாமி, அவருடைய ஏமாற்றங்களை மாட்டுங்க சுவாமி. அவருடைய கண்ணீரை நீ தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை தாங்கட்டும், உங்களுடைய கிருபை வழிநடத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற வாலிப சகோதரிய சகோதரர்கள் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே, எல்லாராலும் கைவிடப்பட்ட, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் தொடும்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அதே சூழ்நிலை இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்க யாருடைய வாழ்க்கையில் நடந்தது ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே தாவீதை எப்படி அந்த பிரச்சனைக்கு மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் மீண்டும் அவனை தாவி அரியணையில் ஏற்றி அவனை ஆசீர்வதித்திரும், அதே போல இந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க சுவாமி, அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய எதிர்காலத்தை நன்மை நாங்கள் கிருபையாலும் முடிசூட்டும் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. தொடர்ந்து அவருடைய கிருபை தாங்கட்டும். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நெல்லை திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்க ஊழியங்கள் பாடசாலை கல்லூரிகளில் ஒரு நாள் சிறப்பு முகாம், வாரந்தோறும் ஆலோசனை பணி, ஆசிரியர் சிறப்பு கூடுகைகள், விடுதி ஊழியங்கள், பின்தொடர் ஊழியம், தேர்வுகால ஆலோசனை, திருச்சபைகளில் வாலிபர் ஜபக்குழுக்களை ஏற்படுத்துதல், சேகர அளவில் ஒரு நாள் கூடுகை, சபைமன்ற அளவில் ஒரு நாள் கூடுகை, திருமண்டல அளவில் குற்றால முகாம், பல்சுவை இரவு நிகழ்ச்சிகள், கடற்கரை முகாம்கள், திடப்படுத்தல் பயில்வோருக்கான ஒரு நாள் சிறப்பு முகாம், திருமண்டல அளவிலான தாளந்து மற்றும் விளையாட்டு போட்டிகள், மாதம் ஒருமுறை வாலிபர்களுக்கான உபவாச கூட்டம், சபை ஊழியர்கள் மற்றும் வாலிபர் பொறுப்பாளர் கூடுகை, இலக்கியம் மற்றும் மீடியா ஊழியங்களில் எமது பங்கு, ஆண்டுதோறும் குடும்ப தின தியானம், மாதந்தோறும் வாலிபர் தோழன், திருமறை மெகா தேர்வுகள், வாரந்தோறும் வாலிபர் நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி, வருடத்திற்கு ஒருமுறை விசிடி, சமுதாயத்தில் கல்வி உதவி திட்டம், திருமண உதவி திட்டம், உணவளிக்கும் திட்டம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கருத்தரங்குகள். இளையோரின் உள்ளத்தை கட்டுகிற இந்த மாபெரும் பணியில் எங்களோடு நீங்களும் இணைந்து கொண்டு ஜெபிக்கவும் எதற்காக தியாகத்தோடு கொடுக்கவும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.
வேஷம் போல நீயும் வாழ்வதே காலம் செல்லாதே மாய்மாலம் பண்ணாதே வேஷம் போடாதே நீ மோசம் போகாதே காலம் செல்லாதே மாய்மாலம் பண்ணாதே வேஷம் போடாதே நீ மோசம் போகாதே வேதம் சொல்லும் வார்த்தை தன்னை மறந்து தெரியாதே உத்தமன் போல வேஷம் போடும் மனிதனே உன் வழிகளை எல்லாம் இயேசு ஒருவர் அறிவாரே ஓஹோ உத்தமன் போல வேஷம் போடும் மனிதனே உன் வழிகளை எல்லாம் இயேசு ஒருவர் அறிவாரே கர்த்தர் நல்லவரும் அவர் உத்தமமானவர் அவரே வழி சத்தியம் நல் ஜீவனும் மானவர் கர்த்தர் நல்லவரும் அவர் உத்தமமானவர் அவரே வழி சத்தியம் நல் ஜீவனும் மானவர் மாயலோகத்தை நீ நம்பி வாழாதே மாளும் பாவத்தில் நீ அமிழ்ந்து போகாதே மாயலோகத்தை நீ நம்பி வாழாதே மாளும் பாவத்தில் நீ அமிழ்ந்து போகாதே நித்திய காலம் வாழும் வாழ்வை இழந்து போகாதே உத்தமன் போல வேஷம் போடும் மனிதனே உன் வழிகளை எல்லாம் இயேசு ஒருவர் அறிவாரே ஓஹோ உத்தமன் போல வேஷம் போடும் மனிதனே உன் வழிகளை எல்லாம் இயேசு ஒருவர் அறிவாரே நல்ல அருமையான ஒரு சத்தியத்தை கேட்டீங்க. இதன்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, மற்றொரு வாலிபர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.